தவத்தில் சிறந்தோனை தத்துவ சித்தனை அறத்தில் பெரியோனை அன்னை மனத்தனை நிறத்தில் கதிரோனை நீல் சடை நித்தனை வரையிலா வரத்தை கொடுக்கும் சிவனை வணங்கி வாழ்வோமே. மலர் தூவி மகிழ்வோம் மனங்கொண்டு ஈசனை, புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை, அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில், நிஜம் கண்டு களிப்போம் நித்திய சிவஜோதியில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்த லகரியின் 80வது ஸ்லோகத்தை காண்போம். ஏஷ்யத் ஏஷ ஜனி மனோஸ்ய கடினம் தஸ்மின் நடா நீதிமத் ரக்ஷாயை கிரிசீக்னி கோமல பதன்யாச புராப்யாசிதஹ நோச்சே திவ்ய கிருஹாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயத் சத்சு ஷிலாதலேஷு நடனம் ஷம்போ கிமர்த்தம் தவ. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். நிருத்தம் புரியவானோர் மனைகளாயிரம் கருத்தாய் பாதம் பட பஞ்சனை ஓராயிரம் வருத்தம் தருமலை மீது நர்த்தனமாடும் அம்பலனே ஆதியே அன்பக்கினியோனே கடினமாம் என் மனமாடி கடைந்தெடுக்க ஓர் காரணமாகும் என அறிந்தேனே. உரமாய் உள் நெஞ்சு உனை கொண்டதே கருத்தில் இதை கொள்வாய் கையிலை கற்பகமே. இப்பாடலின் விளக்கமானது, அம்பலத்தில் ஆடும் ஆடல் அரசே, எம்பிரானே, நீ நர்த்தனம் ஆடுவதற்கு தேவர்களுக்கான மனைகள் 1000 இருக்கின்றன. பாதம் நோகாமல் ஆடுவதற்கு மென்மையான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடைகள் அநேகம் உண்டு. இருந்தும் கடினமான பாறைகளின் மேல் தாங்கள் நடனம் ஆடுவதற்கு நான் காரணம் கண்டு கொண்டேன். என் போன்ற கடினமான மனம் கொண்டவர்களின் மீது நீ ஆடி பக்குவப்படுத்த வேண்டியிருப்பதால் தான் நீ பாறைகளின் மேலும் நடனம் புரிகின்றாய். மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம் மாணிக்ய வீணாம் உபலாலயம் அலசாம் மஞ்சுளவாக்விலாசாம் சிவசக்தியா யுக்தோ யதஹ பிரபவித்தும் न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्या हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा
कथम् अकृतपुण्यः प्रभवति। ஸ்ரீ குருபியோ நமக. இடபவாகனார் சிவனின் இடமுடைமை நாயகியும் இனிமையும் மிதமான சொல்லுடைய இமயன் மகள் பார்வதியும் சொல்லில் வடிக்க முடியாத பேரொழில் கொண்டவளாயும் சொக்கனின் சொந்தமானவளாய் உலகெல்லாம் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்னையானவளாய் திகழ்கின்ற ஆதி பராசக்தியின் அழகு தோற்றத்தில் லயித்து அற்புதமான 100 ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் அளித்த இந்த ஸ்லோகங்கள் யாவும் மனித குலத்துக்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளி தரவல்லது, ஆனந்தம் நிறைந்தது. எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க செய்வது. இதன் பயனை நாம் சொல்வதை விட அனுபவித்து ஆனந்தம் அடைந்தவர்கள் அநேகம். எங்கும் நிறை ஏந்தழையாளை, எல்லோருக்கும் இனியவளை, தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாயவளை, தலைவியை தற்பறையை தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம் வாருங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இனி 80வது ஸ்லோகம். குச்சௌ சத்யஸ்வித்ய தடகடித கூபாச விதுரௌ கஷந்தௌ தோர்மூலே கனக கலஷாபௌ கலயதா தவத்ராதும் வங்காதலமிதி வலக்னம் தனுபுவா த்ருதானத்தம் தேவி திரிவலிலவலி வல்லி பிரிவ. இதனை தமிழ் பாடலாய் காண்போம். பூரித்து நிமிர்ந்திடும் பொன்னவன் மகள் பொன்கலசனிகள் வேர்த்து வீழ்ந்திட தாங்கிடும் கொடியிடை வரைகள் போரற்று வீழ்ந்த மன்மதன் போட்டதோ வரி கோடுகள் தீதற்ற தேவி உன்னில் பகரும் திவ்ய திதி காலங்கள். இப்பாடலின் விளக்கமானது, தேவி, உன் பதியான பரமேஸ்வரனின் பெருமைகளை நீ நினைத்து நினைத்து மகிழ்வதால் உன் தங்க கலசம் போன்ற ஸ்தனங்கள் அடிக்கடி உயர்த்து பூரிப்பதால் இந்த ஸ்தன சுமையினால் உன் இடுப்பு ஒடிந்து விழுந்துவிடப் போகிறதே என்று உன் இடுப்பை வள்ளி கொடிகளால் சுற்றி கட்டுவதை போன்று உன் வயிற்று வரி கோடுகள் 3 சுற்றாக சுற்றி இருக்கின்றதோ? மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.